தெரியாதனமா உங்களை வீட்ல போட்டுட்டான்டா சாமின்னு ஒரே கஷ்டமா போச்சுங்க. இவங்க எல்லாத்தையும் வீட்ல கட்டி போட்டதுக்கு. காலையில எந்திரிச்சோனே வேலை பார்க்குறோமோ இல்லையோ, இந்த மாடுங்க எல்லாத்தையும் வயலுக்கு கூட்டிட்டு போறதா எங்க அம்மாவோட வேலையா இருக்கும். பத்தி விடுறதா என்னோட வேலையா இருக்கும். அம்மா ஒரு ஃபங்க்ஷன் போறாங்கன்னு சொல்லிட்டு மாட்டுக்கு புல்ல எல்லாத்தையும் அறுத்து போட்டுட்டு இங்கே போட்டுட்டு போயிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் ஒரே முறையா முறைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்தா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வைக்கல் எல்லாத்தையும் பிடுங்கி போட்டுடலான்னு இழுத்து இழுத்து பார்க்குறேன், வரவே மாட்டேங்குது. அதை எப்படியோ அள்ளி முடிச்சுட்டு 12 மணியே போல எனக்கே கிறுகிறுன்னு வர அளவுக்கு தண்ணி எல்லாத்தையும் கிறுகிறுன்னு கலக்கி முடிச்சுட்டு அவளுக்கு ஒரு வழியில சண்டை வந்துடாம போய் வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறக்குள்ள சண்டை வந்து சின்ன பண்ணாம ஆயிப்போச்சு. இதோட 2-3 பேரை ஆளை ஷிஃப்ட் மாத்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு வாளியில தூக்கி போய் தண்ணியை வச்சு விட்டாச்சுங்க. அடிக்கிற வெயிலுக்கு எத்தனை வாளி தண்ணி வச்சாலும் யாருக்கும் பத்த மாட்டேங்குது. அவ்வளோ வெயில் சுளீர்னு போட்டுக்கிட்டு இருக்கு. தண்ணி எல்லாமே வச்சு முடிச்சோடனே புல்லெல்லாம் அள்ளி போட்டு விட்டு அதுக்கப்புறம் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் புல்லெல்லாம் அள்ளி போட ஆரம்பிச்சாச்சு. தண்ணி வச்சு வைக்கல அள்ளி புல்லெல்லாமே 2 தடவை அள்ளி போட்டேன். இதுக்கு மேலே யாராவது கத்துனீங்கன்னா அவ்வளோதான் ஒரு மிரட்டி விட்டுட்டேனுங்க.